ஹாய் நண்பா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு பாடங்களையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் 10ஆம் வகுப்பு புவியியல் பகுதியில் இருக்கிற இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் வடிகால் அமைப்பு. இந்த பாடத்தை நம்ம கேள்வி பதிலாக மாற்றிருக்கோம். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்வி இருந்ததுனால 2 பாகமாக நம்ம வீடியோ ரெடி பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி ஒரு பாகத்தை வீடியோவாக போட்டுட்டோம். கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு வீடியோவில் 79 கேள்வியை பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற கேள்விகளை பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 110 கேள்வி இருக்குங்க. லைன் பை லைன் கொஷின் எடுத்திருக்கோம். நீங்கள் புத்தகத்தையே படிக்க தேவையில்லை, அந்தளவுக்கு டெப்த்தாக எடுத்திருக்கோம். ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம், இனியும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் வழக்கம் போல் வீடியோவுக்கு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை இப்பயே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு வந்துடுங்க. சரி, ஓகே, இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். இது எந்த டாப்பிக்கில் இருக்குது அப்படின்னா, தீபகற்ப பீடபூமி அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்குது. இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை பிரிவாக உள்ளது எது? இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை பிரிவாக உள்ளது எது? இதற்கான விடை தீபகற்ப பீடபூமிகள். கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா தீபகற்ப பீடபூமிகள். 2வது கேள்வி, தீபகற்ப பீடபூமியின் பரப்பளவு எவ்வளவு? தீபகற்ப பீடபூமியின் பரப்பளவு எவ்வளவு? இதற்கான விடை 16 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள். 16 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள். 3வது கேள்வி, தீபகற்ப பீடபூமியில் அமைந்துள்ள உயர்ந்த சிகரம் எது? முந்தைய வீடியோவில் நம்ம பார்த்தோம். உலகத்தில் பார்த்தீங்கன்னா 14 உயர்ந்த சிகரம் இருக்குது. அதில் 9 சிகரம் இமயமலையில் இருக்குதுன்னு பார்த்தோம். இங்கே கேட்குறது தீபகற்ப பீடபூமியில் இருக்கிற உயர்ந்த சிகரம் எதுன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை ஆனைமுடி. ஆனைமுடி. 4வது கேள்வி, ஆனைமுடி சிகரத்தின் உயரம் எவ்வளவு? ஆனைமுடி சிகரத்தின் உயரம் எவ்வளவு? ஃப்ரெண்ட்ஸ், இதை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, திரும்ப ரிப்பீட்டாக வர வாய்ப்பு இருக்குது. விடை 2695 மீட்டர். 2695 மீட்டர். 5வது கேள்வி, தீபகற்ப பீடபூமியின் பெரும்பகுதி கடல் மட்டத்திலிருந்து சுமார் எத்தனை மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது? தீபகற்ப பீடபூமின்னு பார்த்தோமா, இதனுடைய பெரும்பகுதி கடல் மட்டத்திலிருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. விடை 600 மீட்டர் ஹைட்டில் இருக்குங்க. தீபகற்ப பீடபூமியில் பெரும்பாலான பகுதி கடல் மட்டத்திலிருந்து 600 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. 6வது கேள்வி, தீபகற்ப பீடபூமியை 2 பெரும் பகுதியாக பிரிக்கும் ஆறு எது? தீபகற்ப பீடபூமியை ஒரு ஆறு 2ஆக பிரிக்குது. எப்படி பிரிக்குதுன்னா, வடக்கு தெற்காக பிரிக்குது. வடக்கு பகுதியை மத்திய உயர்நிலம் சொல்லுவாங்க, தெற்கு பகுதியை தக்கான பீடபூமின்னு சொல்லுவாங்க. இப்படி 2ஆக பிரிக்கும் ஆறு எதுன்னு கேட்குறாங்க. விடை நர்மதை. நர்மதை. 7வது கேள்வி, தீபகற்ப பீடபூமி எந்த நிலப்பகுதியின் ஒரு பகுதியாகும்? தீபகற்ப பீடபூமி எந்த நிலப்பகுதியுடைய ஒரு பகுதியாகும்? இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா கோண்டுவானா நிலப்பகுதியின் ஒரு பகுதி. நேற்றைய வீடியோவில் நம்ம பார்த்தோமா, வடபகுதியில் யுரேசியா அப்படிங்கிற நிலப்பகுதி இருந்தது, தெற்கு பகுதியில் கோண்டுவானாங்கிற நிலப்பகுதி இருந்தது. இந்த 2க்கும் இடையிலே டெத்திஸ் அப்படிங்கிற கடலை ஒடிச்சு அந்த 2 நிலமும் ஒன்றா சேர்ந்தனால தான் இமயமலை உருவாச்சுன்னு பார்த்தோம். கோண்டுவானா நிலப்பகுதியின் ஒரு பகுதி தான் தீபகற்ப பீடபூமி. 8வது கேள்வி, விந்திய மலையின் எந்த பகுதியில் உள்ள பிளவு பள்ளத்தாக்கின் வழியாக நர்மதை மற்றும் தபதி ஆறுகள் பாய்கின்றன? அதாவது நர்மதை ஆறு, தபதி ஆறு இடைப்பட்ட பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா விந்திய மலைன்னு ஒரு மலை இருக்குது. இந்த மலையுடைய எந்த பகுதியில் இருக்கிற பள்ளத்தாக்கு வழியாக இந்த ஆறுகள்லாம் பாயுதுன்னு கேட்குறாங்க. விடை விந்திய மலையுடைய தெற்கு பகுதியில் தான் இந்த 2 ஆறுகளும் ஓடுது, நர்மதை, தபதி ஆறுகள். 9வது கேள்வி, நர்மதை மற்றும் தபதி ஆறுகள் எந்த பகுதியை நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கின்றன? நர்மதை மற்றும் தபதி ஆறுகள் எந்த பகுதியை நோக்கி பாயுதுன்னு கேட்குறாங்க. விடை மேற்கு பகுதியை நோக்கி பாய்ந்து போகுதுங்க, மேற்கு பகுதி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, நம்ம 2 பிரிவுன்னு பார்த்தோமா, ஒன்று வடபகுதி மத்திய உயர்நிலங்கள்,
தென்பகுதி தக்கான பீடபூமின்னு பார்த்தோமா. நர்மதை ஆறு ரெண்டாக பிரிக்குது இல்லைங்களா. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மத்திய உயர்நிலங்களை நம்ம பார்க்க போகிறோம். மத்திய உயர்நிலங்கள் எந்த ஆற்றுக்கும் வடபெரும் சமவெளிக்கும் இடையே அமைந்துள்ளன? இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ விடை நர்மதை ஆறு. நர்மதை ஆறுக்கும் வடபெரும் சமவெளிக்கும் இடைப்பட்ட பகுதி தான் மத்திய உயர்நிலங்கள். 11வது கேள்வி, மத்திய உயர்நிலங்களின் வடக்கு மற்றும் வடமேற்கு எல்லையில் எந்த மலைத்தொடர் அமைந்துள்ளது? மத்திய உயர்நிலம் இருக்கா, அதனுடைய வடக்கு மற்றும் வடமேற்கு எல்லையில் எந்த மலைத்தொடர் இருக்குது? இதற்கான பதில் ஆரவள்ளி மலைத்தொடர். ஆரவள்ளி மலைத்தொடர். 12வது கேள்வி, இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர். விடை ஆரவள்ளி மலைத்தொடர். ஆரவள்ளி மலைத்தொடர். 13வது கேள்வி, ஆரவள்ளி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் எது? ஆரவள்ளி மலைத்தொடரில் இருக்கிற மிக உயரமான சிகரம் எது? இதற்கான பதில் குருசிகார். குருசிகார். அடுத்து 14வது கேள்வி, குருசிகார் சிகரத்தின் உயரம் என்ன? குருசிகார் இந்த சிகரத்தின் உயரம் என்ன? இது எங்கே இருக்குது? ஆரவள்ளி மலைத்தொடரில் இருக்குது. இதனுடைய உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1722 மீட்டர். 1722 மீட்டர். 15வது கேள்வி, மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயர்நிலங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. உயர்நிலம்னு நம்ம பார்த்தோமா, உயர்நிலத்தையே மேற்கு, அடுத்து மத்திய பகுதி, அடுத்து கிழக்கு, இப்படி பிரிக்கிறாங்க. இங்கே கேட்குற கேள்வி என்னென்னா, மேற்கு பகுதியில் என்ன இருக்குது இதான் கேட்குறாங்க. விடை மாலவ பீடமும் இருக்குங்க. மத்திய உயர்நிலங்களுடைய மேற்கு பகுதியில் மாலவ பீடபூமி இருக்குது. 16வது கேள்வி, மாலவ பீடபூமியின் கிழக்கு தொடர் பகுதியை எவ்வாறு என்று அழைப்பர்? அதாவது மேற்கு பகுதியில் இருக்கிறது மாலவ பீடபூமியா, அதற்கு அடுத்து இருக்கிறது என்னன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா, அதற்கு அடுத்து மத்தியில் இருக்கிறது பண்டல்கண்ட். பண்டல்கண்ட். அதை விட்டு அப்படியே கிழக்கில் போனீங்கன்னா கிழக்கு பகுதியில் இருப்பது பாகல்கண்ட். 17வது கேள்வி, மத்திய உயர்நிலங்களின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது என்ன? வடகிழக்கு பகுதியில் என்ன இருக்குது? நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, மேற்கு பகுதியில் மாலவ பீடபூமி இருக்குது, மத்தியில் பண்டல்கண்ட் இருக்குது, அதற்கடுத்து பாகல்கண்ட் இருக்குது. அப்புறம் வடகிழக்கு பகுதியில் என்ன இருக்குது? இதற்கான விடை சோட்டா நாகபுரி பீடபூமி இருக்குது. சோட்டா நாகபுரி பீடபூமி. 18வது கேள்வி, இரும்புத்தாது மற்றும் நிலக்கரி போன்ற கனிம வளத்திற்கு புகழ்பெற்ற பீடபூமி எது? இரும்புத்தாது நிறைய கிடைக்குது, நிலக்கரி நிறைய கிடைக்குது. இதுக்கு புகழ்பெற்ற பீடபூமி எது? விடை சோட்டா நாகபுரி பீடபூமி. இது வரைக்கும் நம்ம மத்திய உயர்நிலங்களை பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தக்கான பீடபூமியை பார்க்க போகிறோம். தக்கான பீடபூமி. 19வது கேள்வி, தீபகற்ப பீடபூமியில் அமைந்துள்ள மிகப்பெரிய இயற்கை அமைப்பு. இந்தியாவுடைய மிகப்பெரிய இயற்கை அமைப்புன்னா தீபகற்ப பீடபூமி. தீபகற்ப பீடபூமியில் பெருசு எது அப்படின்னு கேட்குறாங்க. பெருசு தக்கான பீடபூமி. 20வது கேள்வி, தக்கான பீடபூமி தோராயமாக எந்த வடிவம் கொண்டது? தக்கான பீடபூமி தோராயமாக எந்த வடிவத்தில் இருக்குது? இதற்கான விடை முக்கோண வடிவத்தில் இருக்குங்க. முக்கோண வடிவத்தில் உள்ளது. 21வது கேள்வி, தக்கான பீடபூமியின் பரப்பளவு எவ்வளவு? தக்கான பீடபூமியின் பரப்பளவு எவ்வளவு? விடை 7 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள். 7 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள். 22வது கேள்வி, தக்கான பீடபூமியின் எல்லைகளை பொறுத்துக. எல்லைகளை கரெக்டாக பொருத்தணும். மேற்கு, வடமேற்கு, வடகிழக்கு, வடக்கு, இதை கரெக்டாக பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. மேற்கு பகுதியில் இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை, வடமேற்கு பகுதியில் இருக்கிறது விந்திய சாத்புரா மலை, வடகிழக்கு பகுதியில் இருக்கிறது ராஜ்மஹால் குன்றுகள், வடக்கு பகுதியில் இருக்கிறது மகாதேவ் மற்றும் மைக்காலா குன்றுகள். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா பார்த்துக்கோங்க. எந்த திசையில் எது இருக்குது அப்படின்னும் கேட்கலாம். 23வது கேள்வி, மேற்கு தொடர்ச்சி மலையின் வடபகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நல்லா பாருங்கள், நம்ம வந்திருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்திருக்கோம். தமிழ்நாட்டிலையும் இருக்குது. இதனுடைய வடபகுதியை எவ்வாறு அழைக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்வி எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குங்க. விடை சயாத்ரி.
மேற்கு தொடர்ச்சி மலையின் வடபகுதிக்கு பேர் சயாத்ரி. 24வது கேள்வி, மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரம் வடக்கிலிருந்து லா கிடையாது டா வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்ல செல்ல எவ்வாறு மாறுபடுகிறது? மேற்கு தொடர்ச்சி மலையுடைய உயரம் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்ல செல்ல எவ்வாறு மாறுபடுகிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்டு கம்மி, அப்படியே கர்நாடகா தமிழ்நாடு பக்கம் வந்தீங்கன்னா ஹைட் அதிகமாகிட்டே போகுது. ஸோ வடக்கிலிருந்து தெற்கே செல்ல செல்ல மேற்கு தொடர்ச்சி மலையுடைய உயரம் அதிகரிக்கிறது. 25வது கேள்வி, ஆனைமுடி சிகரத்துடன் பொருந்தாத மலை. அதாவது 3 மலைகள் சந்திக்கும் இடத்துல தான் ஆனைமுடி இருக்குது. ஆனைமுடியை முன்னாடியே பார்த்தோமா, தென்னிந்தியாவின் உயர்ந்த சிகரம். 3 மலை சந்திக்கும் இடத்துல தான் ஆனைமுடி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 4 மலையை கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒன்று பொருந்தாது. என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பொதிகை மலை வராது. ஆனைமலை, ஏலக்காய் மலை, பழனி மலை, இந்த 3 மலைகளும் சந்திக்கும் இடத்துல தான் ஆனைமுடி சிகரம் இருக்குது. 26வது கேள்வி, கிழக்கு தொடர்ச்சி மலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேற்கு தொடர்ச்சி மலையை பார்த்தோம், சயாத்திரின்னு அழைக்கிறாங்க. கிழக்கு தொடர்ச்சி மலையை எவ்வாறு அழைக்கிறாங்க? இதற்கான விடை பூர்வாதிரி. பூர்வாதிரி. மேற்கு தொடர்ச்சி மலை சயாத்திரி, கிழக்கு தொடர்ச்சி மலை பூர்வாதிரி. 27வது கேள்வி, கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் இணையும் இடம் எது? 2 மலையும் எங்கே சந்திக்குதுன்னு கேட்குறாங்க. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம். இதுக்கான பதில் நீலகிரி. நீலகிரி. 28வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று, கிழக்கு தொடர்ச்சி மலை என்பது மேற்கு தொடர்ச்சி மலை போன்று தொடர்ச்சியான மலைகள் அல்ல. காரணம், மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு மற்றும் காவிரி போன்ற ஆறுகளால் அரிக்கப்பட்டு பிளவுபட்ட குன்றுகளாக காட்சியளிக்கிறது. இதுக்கான பதில் என்ன அப்படின்னா, கூற்றும் காரணம் சரி, காரணம் சரியான விளக்கம் தான். இந்த ஆறுகள் எல்லாமே போகிற வழியில் மலை இருக்கிறதுனால மலையை அரிச்சு எடுத்துருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா குன்று மாதிரி தான் இருக்கும், தொடர்ச்சியான மலையாக இருக்காது. ஸோ இரண்டுமே சரிதான். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா கடற்கரை சமவெளிக்கு நம்ம வந்துட்டோம். மேற்கு கடற்கரையின் பகுதிகளை பொறுத்தவும். மேற்கு கடற்கரை இருக்கு இல்லைங்களா, அதை 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. வடபகுதி, மத்திய பகுதி, தென் பகுதின்னு பிரிக்கிறாங்க. இதுக்கு பேரும் வச்சுருக்காங்க, அது என்னங்கிறத பொறுத்தணும். இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. வடபகுதிக்கு கொங்கண கடற்கரைன்னு பேர், மத்திய பகுதிக்கு கனரா கடற்கரைன்னு பேர், தென்பகுதிக்கு மலபார் கடற்கரைன்னு பேர். இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. 30வது கேள்வி, நிறைய ஆழமில்லாத காயல்கள், உப்பங்களிகள் மற்றும் டெரிஸ் போன்றவை காணப்படும் கடற்கரை எது? மேலே நம்ம பார்த்தோமா 3 கடற்கரை இருக்குது. எதில் ஆழமில்லாத காயல்கள் இருக்குது, உப்பங்களி இருக்குது, டெரிஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. விடை மலபார் கடற்கரை. இது எங்கே இருக்குது? கேரளாவில் இருக்குது. 31வது கேள்வி, வேம்பநாடு ஏரி அமைந்துள்ள கடற்கரை எது? வேம்பநாடு ஏரி கேரளாவுடைய மிகப்பெரிய ஏரின்னு நினைக்கிறேங்க. இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. விடை மலபார் கடற்கரை. 32வது கேள்வி, கிழக்கு கடற்கரை சமவெளி அமையாத மாநிலம் எது? கீழே 4 மாநிலம் கொடுத்துருக்காங்க இல்லையா, எந்த மாநிலத்தில் வராதுன்னு கேட்குறாங்க. கிழக்கு கடற்கரை சமவெளி இல்லை. இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை சமவெளி மேற்கு வங்காளத்துக்கு வரும், ஒடிசாவுக்கு வரும், ஆந்திர பிரதேசுக்கு வரும், ஜார்க்கண்டுக்கு வராது. சரிங்களா, ஜார்க்கண்டு இல்லை, கடற்கரையில் இல்லை. சரிங்களா, ஸோ இது வராது. 33வது கேள்வி, கிழக்கு கடற்கரை சமவெளி டேஸ் எனப்பட்ட வண்டல் படிவுகளால் நன்கு வரையறுக்கப்பட்ட கடற்கரை கொண்டது. கிழக்கு கடற்கரை சமவெளியை பொறுத்த வரைக்கும் வரையறுக்கப்பட்டது, அதாவது கரெக்டாக ப்ராப்பராக உருவாக்கப்பட்டிருக்கும். எந்த வண்டல் படிவால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை காதர். காதர் அப்படிங்கிறது புதிய வண்டல் மண். ஸோ கிழக்கு கடற்கரை சமவெளி புதிய வண்டல் மண்ணால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. நம்ம நேற்றே பார்த்தோம் இல்லைங்களா, பாங்கர் என்பது பழைய வண்டல் மண், காதர் என்பது புதிய வண்டல் மண், தராய் என்பது சதுப்பு நிலம். சரிங்களா, அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா புதிய வண்டல் மண். 34வது கேள்வி, கிழக்கு கடற்கரை சமவெளியை
இரண்டாக பிரிக்கும் நதி. கிழக்கு கடற்கரை சமவெளியை இரண்டாக பிரிக்கும் நதி. ஒன்று பார்த்தீங்கன்னா வடபகுதி, இன்னொன்று தென்பகுதி. வடபகுதியை வட சர்க்கார்னு சொல்லுவாங்க, தென்பகுதியை சோழமண்டல கடற்கரைன்னு சொல்லுவாங்க. இதற்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நதி. கிழக்கு கடற்கரை சமவெளியை இரண்டாக பிரிக்கும் நதி கிருஷ்ணா நதி. 35வது கேள்வி, வட சர்க்கார் எனப்படும் கடற்கரை சமவெளி எந்த நதிகளுக்கு இடையில் அமைந்துள்ளது? வட சர்க்கார் இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஒரு நதியை கண்டுபிடிச்சிருப்பீங்க, கிருஷ்ணா நதி. இன்னொரு நதி எதுன்னு கண்டுபிடிக்கணும். விடைன்னு பார்த்தீங்கன்னா மகாநதிக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடையில தான் வட சர்க்கார் கடற்கரை சமவெளி இருக்குது. மகாநதி மற்றும் கிருஷ்ணா. 36வது கேள்வி, இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி எது? இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி எது? இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா சில்கா ஏரி. சில்கா ஏரி. 37வது கேள்வி, மகாநதி டெல்டாவிற்கு எந்த பகுதியில் சில்கா ஏரி அமைந்துள்ளது? இந்தியாவின் மிகப்பெரிய ஏரின்னு பார்த்தோமா, இது எங்கே இருக்குது? மகாநதி டெல்டாவில் இருக்குது. அதனுடைய எந்த பகுதியில் இருக்குது? இதுதான் கேள்வி. விடை தென்மேற்கு பகுதியில் உள்ளது. தென்மேற்கு பகுதியில் தான் சில்கா ஏரி இருக்குது. 38வது கேள்வி, கொள்ளேறு ஏரி எந்த இரு ஆறுகளுக்கு இடையில் அமைந்துள்ளது? கொள்ளேறு ஏரி எந்த இரண்டு ஆறுகளுக்கு இடையில் அமைந்துள்ளது? இதற்கான பதில் கோதாவரிக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடையில் அமைஞ்சிருக்கு. கொள்ளேறு ஏரி. 39வது கேள்வி, புலிக்காட்டு ஏரி, அதாவது பழவேற்காடுங்க. பழவேற்காடு எந்த இரு மாநிலங்கள் எல்லையில் அமைந்துள்ளது? பழவேற்காடு எந்த இரண்டு மாநில எல்லையில் அமைந்துள்ளது? விடை தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தீவுகள்ங்கிற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். 40வது கேள்வி, அந்தமான் நிக்கோபர் தீவு கூட்டங்கள் எத்தனை? அந்தமான்லேயும் நிக்கோபர்லேயும் மொத்தமாக எத்தனை தீவு கூட்டம் இருக்குது? இதுதான் கேள்வி. விடை 572 தீவுகள் இருக்குங்க. 572. 41வது கேள்வி, லட்சத்தீவு எத்தனை கூட்டங்களை கொண்டுள்ளது? லட்சத்தீவு எத்தனை தீவு கூட்டங்கள் கொண்டது? இதில் எத்தனை தீவு இருக்குன்னு கேட்குறாங்க. விடை 27. 27. அதாவது அந்தமான் நிக்கோபர்னா 572, லட்சத்தீவுனா 27. 42வது கேள்வி, புவியின் உள் இயக்க விசை மற்றும் எரிமலையால் உருவான தீவு எது? பூமியோடைய உள் இயக்கு விசை மற்றும் எரிமலையால் உருவான தீவு எதுன்னு கேட்குறாங்க. விடை அந்தமான் நிக்கோபார் தீவு. அந்தமான் நிக்கோபார் தீவு எரிமலையாலையும் உருவாகியிருக்கு, பூமியுடைய உள் இயக்கு விசை காரணமாகவும் உருவாகியிருக்கு. 43வது கேள்வி, இந்தியாவில் உள்ள ஒரே செயல்படும் எரிமலை உள்ள இடம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செயல்படும் எரிமலை தான் இருக்குது. அதுவும் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. விடை அந்தமான் நிக்கோபார் தீவில் தாங்க இருக்குது. 44வது கேள்வி, இந்தியாவில் உள்ள ஒரே செயல்படும் எரிமலை எது? இந்தியாவில் உள்ள ஒரே செயல்படும் எரிமலை எது? விடை பாரன்தீவு எரிமலை. பாரன்தீவு எரிமலை. 45வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க, எது சரி நம்ம சொல்லணும். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் கடலடி மலைத்தொடரின் மேல் பகுதியாக உள்ளன. காரணம், அடர்ந்த காடுகள் இங்கு காணப்படுகின்றன. இதுக்கான பதில் என்ன அப்படின்னா, கூற்றும் சரி காரணம் சரி, ஆனால் சரியான விளக்கமெல்லாம் கிடையாது. அந்தமான் நிக்கோபருங்கிறது கடலடியுடைய மலையின் மேல் பகுதியாக உள்ளது, கரெக்டு. இங்கே அதிகமான வெப்பம் இருக்கும், அதிகமான மழை இருக்கும், அதனால் அடர்ந்த காடு இருக்குது, கரெக்டு. ரெண்டுமே கரெக்டு தான், ஆனால் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லை. ஸோ இதான் ஆன்சர். 46வது கேள்வி, அந்தமான் நிக்கோபார் தீவின் பரப்பளவு எவ்வளவு? அந்தமான் நிக்கோபார் தீவின் பரப்பளவு எவ்வளவு? விடை 8249 கிலோமீட்டர்கள். 8249 கிலோமீட்டர்கள். 47வது கேள்வி, அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்களை பிரிக்கும் கால்வாய் எது? ஃப்ரெண்ட்ஸ், இதை கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பிரிக்கக்கூடிய கால்வாய் எது? விடை 10 டிகிரி கால்வாய். 10 டிகிரி கால்வாய். 48வது கேள்வி, அந்தமான் நிக்கோபார் தீவின் நிர்வாக தலைநகரம் எது?
அந்தமான் நிக்கோபர் தீவின் நிர்வாக தலைநகரம் எது? இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பழைய புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க, போர்ட் பிளேயர்னு படிச்சிருப்பீங்க. அதான் கரெக்டு. ஆனால் இதுக்கு இப்போ ரீசெண்டாக பேரை மாற்றிட்டாங்க. போர்ட் பிளேயருக்கு பேரை மாற்றிட்டாங்க. ஸ்ரீ விஜயபுரம். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ பேரை மாற்றிட்டாங்க. ஸ்ரீ விஜயபுரம் என்பது தான் சரி. போர்ட் பிளேயருடைய புதிய பெயர் ஸ்ரீ விஜயபுரம். 49வது கேள்வி, நிக்கோபரின் தென்கோடி முனை டேஸ் என அழைக்கப்படுகிறது. நிக்கோபர் தீவு இருக்கா, அதனுடைய தென்கோடி முனையை எப்படி அழைக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. விடை இந்திரா முனை. இந்திரா முனைன்னு சொல்லுவாங்க. முற்காலத்தில் பிக் மெலியன்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லட்சத்தீவுகளை பார்க்க போகிறோம். 50வது கேள்வி, லட்சத்தீவு எந்த வகையான பாறைகளால் ஆனது? லட்சத்தீவு எந்த வகையான பாறையால் ஆனது? விடைன்னு பார்த்தீங்கன்னா முருகை பாறை. முருகை பாறை. அந்தமான் நிக்கோபர் தீவுனா எரிமலையால் உருவாகியிருக்கும். லட்சத்தீவு முருகை பாறையால் உருவாகியிருக்கு. 51வது கேள்வி, லட்சத்தீவின் பரப்பளவு எவ்வளவு? லட்சத்தீவின் பரப்பளவு எவ்வளவு? இதற்கான பதில் 32 சதுர கிலோமீட்டர்கள். 32 சதுர கிலோமீட்டர்கள். 52வது கேள்வி, லட்சத்தீவின் நிர்வாக தலைநகரம் எது? லட்சத்தீவின் நிர்வாக தலைநகரம் எது? விடை கவரட்டி. கவரட்டி. 53வது கேள்வி, லட்சத்தீவிலிருந்து மாலத்தீவை பிரிக்கும் கால்வாய் எது? லட்சத்தீவிலிருந்து மாலத்தீவை பிரிக்கும் கால்வாய். இந்த கால்வாய்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்தமான் நிக்கோபர் தீவை பிரிக்கிறது 10 டிகிரி கால்வாய். லட்சத்தீவையும் மாலத்தீவையும் பிரிக்கும் கால்வாய். விடை வந்து 8 டிகிரி கால்வாய். சரிங்களா? இது லட்சத்தீவு. ஆக்சுவலாக டைப்பிங் மிஸ்டேக்கு, பரவாயில்ல பார்த்துக்கோங்க. 8 டிகிரி கால்வாய். 54வது கேள்வி, லட்சத்தீவில் உள்ள மனிதர்கள் வசிக்காத பறவை சரணாலயமாக உள்ள தீவு. லட்சத்தீவில் நிறைய தீவு கூட்டம் இருக்கா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தீவில் மனிதர்கள் வாழவே இல்லை. அது வந்து பறவை சரணாலயமாக இருக்குது. அந்த தீவுக்கு பெயர் என்ன? இதுதான் கேட்டிருக்காங்க. ஸ்கூல் புக்லேயும் இருக்குது. இதுதான் கேட்டிருக்காங்க. விடைன்னு பார்த்தீங்கன்னா பிட்தீவு. பிட்தீவு. 55வது கேள்வி, லட்சத்தீவு, மினிக்காய் தீவு, அமினித்தீவு இப்படி தனித்தனியாக அழைக்கப்பட்ட அனைத்து தீவுகளையும் ஒன்றாக இணைத்து எந்த ஆண்டு முதல் லட்சத்தீவுகள் என அழைக்கப்படுகிறது? எல்லாத்தையும் சேர்த்து எப்போ ஒரே பேராக வச்சாங்கன்னு கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. விடை 1973. 1973. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியாவின் வடிகால் அமைப்பு. வடிகால் அமைப்புனா இதில் என்ன வரும்னா ஆறுகள் தான் வரும். சரி, பார்க்கலாங்களா? 56வது கேள்வி, முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் இணைந்து பாயும் பரப்பளவு டேஸ் என அழைக்கப்படுகிறது. முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் இணைந்து பாயும் பரப்பளவு டேஸ் என அழைக்கப்படுகிறது. இதுக்கான விடை வடிகால் கொப்பரை. வடிகால் கொப்பரை. 57வது கேள்வி, கீழ்கண்ட நதிகளில் பொருந்தாதது எது? கீழ்கண்ட நதிகளில் பொருந்தாதது எது? கீழே பாருங்க, 4 நதி இருக்கா. எது பொருந்தாதது? நர்மதை பொருந்தாதது. ஏன்னா சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா எல்லாமே இமயமலையில் உருவாகும் ஆறுகள். நர்மதை இமயமலையில் உருவாகலை. ஸோ அதான் பொருந்தாதது. 58வது கேள்வி, சிந்து நதியின் மொத்த நீளம் எவ்வளவு? சிந்து நதியின் மொத்த நீளம் எவ்வளவு? இதுக்கான விடை 2850 கிலோமீட்டர்கள். 2850 கிலோமீட்டர்கள். 59வது கேள்வி, இந்தியாவில் சிந்து நதியின் நீளம் எவ்வளவு? ஏன்னா சிந்து நதி வந்து மேக்சிமம் பாகிஸ்தானுக்குள்ளே போயிடுது. ஸோ இந்தியாவில் அதனுடைய நீளம் என்னன்னு கேட்குறாங்க. இதற்கான பதில் 709 கிலோமீட்டர்கள். மொத்த நீளம்னு பார்த்தீங்கன்னா 2850 கிலோமீட்டர். இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா 709 கிலோமீட்டர். 60வது கேள்வி, திபெத் பகுதியில் உள்ள கைலாஸ் மலைத்தொடரின் எந்த சரிவில் சிந்து நதி உருவாகிறது? சிந்து நதி எங்கே உருவாகுது? திபெத்தில் உருவாகுது. கைலாஸ் மலைத்தொடரில் உருவாகுது. எந்த சரிவில் உருவாகுதுன்னு கேட்குறாங்க. டைரக்ஷன் எது? இதுதான் கேள்வி. விடை வடக்கு சரிவில் உருவாகுது. திபெத் பகுதியில் இருக்கிற கைலாஸ் மலைத்தொடருடைய வடக்கு பக்க சரிவில் தான் சிந்து நதி உருவாகுது.
61வது கேள்வி, சிந்து நதி உருவாகும் ஏரி எது? சிந்து நதி எந்த ஏரியில் உருவாகுது? இதான் கேள்வி. இதற்கான பதில் மானசரோவர் ஏரி. மானசரோவர் ஏரி. 62வது கேள்வி, சிந்து நதி இந்தியாவில் பாயும் மாநிலம். மாநிலம்னு இப்போ சொல்ல முடியாது, யூனியன் பிரதேசம் வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் முற்காலத்தில் மாநிலமாக இருந்திருக்கு. சிந்து நதி இந்தியாவில் எந்த பகுதியின் வழியாக பாய்கிறது? இதற்கான பதில் ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீர் வழியாக அப்படியே பாகிஸ்தானுக்குள்ளே பாய்ந்து சில்லாருங்கிற பகுதிக்கு போகுது. 63வது கேள்வி, சிந்துவின் துணை நதிகள் எத்தனை? சிந்துவின் துணை ஆறுகள் எத்தனை? விடை 5 இருக்குதுங்க. சிந்துவுக்கு 5 துணை ஆறுகள் இருக்குது. 64வது கேள்வி, சிந்துவின் துணை ஆறுகளுள் பொருந்தாதது எது? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4 ஆறுகள் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று பொருந்தாமல் இருக்குது, என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஜீலம் கரெக்டு, ராவி கரெக்டு, சட்லஜ் கரெக்டு, ஹிராகுட் வராது. நம்ம என்ன பார்த்தோம்? சிந்து நதிக்கு 5 துணை ஆறு இருக்குன்னு பார்த்தோம். அதில் 1 ஜீலம், 2வது ராவி, 3வது சட்லஜ், 4வது பார்த்தீங்கன்னா பியாஸ்னு ஒரு ஆறு இருக்குது, 5வது பார்த்தீங்கன்னா சீனாப் அப்படின்னு ஒரு ஆறு இருக்குது. இந்த 5 ஆறும் தான் சிந்துவுடைய துணை ஆறுகள். 65வது கேள்வி, சிந்துவின் துணை ஆறுகளுள் மிகப்பெரிய ஆறு எது? 5 ஆறுகள் பார்த்தோமா, இதில் எது மிகப்பெரிய ஆறுன்னு கேட்குறாங்க. சிந்து நதியின் மிகப்பெரிய துணை ஆறு சீனாப். சீனாப். 66வது கேள்வி, இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பை ஏற்படுத்தும் நதி. இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பு எந்த நதியால் ஏற்படுத்தப்படுகிறது? இதற்கான விடை கங்கை நதி. 67வது கேள்வி, கங்கை ஆறு உருவாகும் மாநிலம் எது? கங்கை ஆறு எந்த மாநிலத்தில் உருவாகுது? இதற்கான பதில் உத்தரகண்ட் மாநிலங்க. உத்தரப்பிரதேசம் போட்டக்கூடாது, உத்தரகண்ட் மாநிலம். உத்தரகண்ட் மாநிலத்தில் உத்தரகாசிங்கிற ஒரு மாவட்டம் இருக்குது, அங்கே தான் உருவாகுது. 68வது கேள்வி, 7010 மீட்டர் உயரத்தில் கங்கோத்திரி பனியாற்றில் இருந்து டேஸ் என்ற பெயருடன் கங்கை உருவாகிறது. கங்கை ஆறு எங்கே உருவாகுது? உத்தரகண்டில் உருவாகுது. உத்தரகண்டில் உத்தரகாசி மாவட்டத்தில் உருவாகுது. 7010 மீட்டர் ஹைட்டில் உருவாகுது. உருவாகும்போது அதுக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. இதுக்கான விடை பாகிரதி. கங்கை நதி உருவாகும்போது அதுக்கு பேர் பாகிரதி. 69வது கேள்வி, கங்கை நதியின் நீளம் எவ்வளவு? கங்கை நதியின் நீளம் எவ்வளவு? இதனுடைய நீளம் 2525 கிலோமீட்டர்கள். 2525 கிலோமீட்டர்கள். கங்கை தான் இந்தியாவுடைய தேசிய ஆறு. 70வது கேள்வி, வங்கதேசத்தில் கங்கை டேஸ் என அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் தான் அதுக்கு பேர் கங்கை. வங்கதேசத்தில் என்ன பேரில் அழைக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. விடை பத்மா. இந்தியாவில் கங்கை, வங்கதேசத்தில் பத்மா. 71வது கேள்வி, பிரம்மபுத்திரா ஆறு உருவாகும் இடம் எது? பிரம்மபுத்திரா ஆறு எந்த ஏரியில் உருவாகுன்னு கேட்குறாங்க. விடை செம்மாயுங்டங் ஏரி. செம்மாயுங்டங் ஏரி. 72வது கேள்வி, திபெத்தில் உள்ள மானசரோவர் ஏரிக்கு பக்கத்தில் இருக்கிற கைலாஸ் மலைத்தொடரில் பிரம்மபுத்திரா உருவாகுது. எங்கே உருவாகுது? திபெத்தில் மானசரோவர் ஏரின்னு ஒரு ஏரி இருக்குது. அதுக்கு பக்கத்திலேயே செம்மாயுங்டங் ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரியில் தான் பிரம்மபுத்திரா உருவாகுது. இதற்கான பதில் கிழக்கு பகுதியில் உருவாகுது. சரிங்களா? கிழக்கு பகுதியில் உருவாகுது. 73வது கேள்வி, சாங்போ என அழைக்கப்படும் ஆறு எது? சாங்போ என அழைக்கப்படும் ஆறு எது? ஃப்ரெண்ட்ஸ், இதை கேட்க வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. விடை பிரம்மபுத்திரா. 74வது கேள்வி, திபெத் பகுதியில் சாங்போ என்பதன் பொருள் என்ன? திபெத் பகுதியில் சாங்போ என்பதன் பொருள் என்ன? இதற்கான விடை தூய்மைன்னு அர்த்தங்க. சாங்போனா தூய்மைன்னு அர்த்தம். 75வது கேள்வி, இந்தியாவில் பிரம்மபுத்திராவின் நீளம் எவ்வளவு? பிரம்மபுத்திராவின் நீளம் ரொம்ப அதிகம், ஆனால் இந்தியாவில் ரொம்ப கம்மி தான். எவ்வளோன்னு கேட்குறாங்க. 900 கிலோமீட்டர்கள். பிரம்மபுத்திராவுடைய மொத்த நீளம்னு பார்த்தீங்கன்னா 2900 கிலோமீட்டருங்க. இதில் வெறும் 900 கிலோமீட்டர் மட்டும்தான் இந்தியாவில் இருக்குது. 76வது கேள்வி, பிரம்மபுத்திரா ஆறு இந்தியாவின் எந்த மாநிலத்தில் நுழைகிறது? பிரம்மபுத்திரா ஆறு திபெத்திலிருந்து வருதுங்களா?
திபெத்திலிருந்து எந்த மாநிலத்தின் வழியாக இந்தியாவுக்குள் நுழைகிறதுன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை அருணாச்சல பிரதேசம். அருணாச்சல பிரதேசம். 77வது கேள்வி, பிரம்மபுத்திரா ஆறு எந்த மலை இடுக்கின் வழியாக இந்தியாவுக்குள் நுழைகிறது? முன்ன பார்த்தது மாநிலம், இப்போ நம்ம பார்க்க போகிறது மலை இடுக்கு. எந்த மலையுடைய இடுக்கு வழியாக இந்தியாவுக்குள்ளே வருதுன்னு கேட்குறாங்க. விடை திகாங் மலை. திகாங் அப்படிங்கிற மலை இடுக்கின் வழியாக உள்ளே வருது. 78வது கேள்வி, வங்கதேசத்தில் பிரம்மபுத்திரா எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்தியாவில் அதுக்கு பேர் வந்து பிரம்மபுத்திரா. வங்கதேசத்தில் அதுக்கு என்ன பேருங்க? வங்கதேசத்தில் ஜமுனான் பேர். ஜமுனான் பேர். 79வது கேள்வி, வங்கதேசத்தில் கங்கையும் பிரம்மபுத்திராவும் இணைந்த பிறகு அதன் பெயர் என்ன? வங்கதேசத்தில் கங்கையும் பிரம்மபுத்திராவும் ஒன்றா சேருது. சேர்ந்த பிறகு அதுக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. விடை மேக்னா. சேராத முன்னாடி ஜமுனான் பேர், சேர்ந்த பிறகு மேக்னான்னு பேர். 80வது கேள்வி, திஸ்டா, மனாஸ், பராக், சுபன்சிரி ஆகியவை எந்த நதியின் துணை நதிகள்? இது எல்லாமே எந்த நதியின் துணை நதிகள்னு கேட்குறாங்க. திஸ்டா, மனாஸ், பராக், சுபன்சிரி. இதுக்கான விடை எல்லாமே பிரம்மபுத்திராவுடைய துணை நதிகள். 81வது கேள்வி, மகாநதி உருவாகும் மாநிலம் எது? மகாநதி உருவாகும் மாநிலம் எது? இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் உருவாகுதுங்க. சத்தீஸ்கரில் ராய்ப்பூர்னு ஒரு மாவட்டம் இருக்குது. அந்த மாவட்டத்தில் தான் மகாநதி உருவாகுது. 82வது கேள்வி, மகாநதி உருவாகும் இடம் எது? உருவாகும் மாநிலம் சத்தீஸ்கர்னு பார்த்துட்டோம். அதுக்குள்ளே எங்கே உருவாகுதுன்னு கேட்குறாங்க. விடை சிகா அப்படிங்கிற இடத்துல உருவாகுது. சிகா. அடுத்து 83வது கேள்வி, மகாநதி பாயும் மாநிலங்கள் யாவை? மகாநதி எந்தெந்த மாநிலங்களில் பாயுதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா 2 மாநிலம்தான். ஒன்று ஒடிசா, இன்னொன்று சத்தீஸ்கர். இந்த 2 தான் பாயுது. சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி உருவாகிறது சத்தீஸ்கர் உருவாகுது. அது உருவாகும் இடம் சிகா. பாய் மாநிலம்னு பார்த்தீங்கன்னா 2 மாநிலம் தான், ஒடிசா, சத்தீஸ்கர். 84வது கேள்வி, தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எது? ஃப்ரெண்ட்ஸ், இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எது? இதுக்கான விடை கோதாவரி. கோதாவரி. 65வது கேள்வி, கோதாவரி ஆற்றின் நீளம் என்ன? கோதாவரி ஆற்றின் நீளம் என்னன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை 1465 கிலோமீட்டர். 1465 கிலோமீட்டர். தென்னிந்தியாவின் மிக நீளமான நதி கோதாவரி. 86வது கேள்வி, கோதாவரி உருவாகும் மாநிலம். கோதாவரி இந்த ஆறு எந்த மாநிலத்தில் உருவாகுதுன்னு கேட்குறாங்க. விடை மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா. 87வது கேள்வி, விருத்த கங்கா என அழைக்கப்படும் நதி எது? விருத்த கங்கா என அழைக்கப்படும் நதி எது? இதுக்கான பதில் கோதாவரி தாங்க. விருத்த கங்கான்னா கோதாவரி. 88வது கேள்வி, கோதாவரி எந்த இடத்துக்கு அருகில் கௌதமி மற்றும் வசிஷ்டா என 2 கிளைகளாக பிரிகிறது? கோதாவரி ஆறு ஒரு இடத்துல 2 ஆறாக பிரியுது. ஒன்றுக்கு பேர் வந்து கௌதமி, இன்னொன்றுக்கு பேர் வந்து வசிஷ்டா. அது எங்கே பிரியுதுன்னு கேட்குறாங்க. விடை ராஜமுந்திரி. ராஜமுந்திரி. 89வது கேள்வி, கொள்ளேரு ஏரி எந்த ஆற்றின் டெல்டா பகுதியில் அமைந்துள்ளது? கொள்ளேரு ஏரிங்கிற ஒரு ஏரி இருக்குது. எங்கே இருக்குது? ஆந்திராவில் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஆந்திரா தான். அந்த ஏரி எந்த ஆற்றின் டெல்டா பகுதியில் இருக்குன்னு கேட்குறாங்க. விடை கோதாவரி ஆற்றின் டெல்டா பகுதியில் அமைந்துள்ளது. 90வது கேள்வி, பூர்ணா, பெண்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, தால், சாலாமி ஆகியவை எந்த ஆற்றின் துணை நதிகள்? இது எல்லாமே எந்த ஆறுடைய துணை நதிகள்னு கேட்குறாங்க. பூர்ணா, பெண்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, தால், சாலாமி. இவை எல்லாமே கோதாவரியின் துணை ஆறுகள். 91வது கேள்வி, தீபகற்ப ஆறுகளில் 2வது பெரிய நதி. முதல் பெரிய நதி வந்து கோதாவரி. 2வது பெரிய நதி எதுன்னு கேட்குறாங்க. விடை கிருஷ்ணா நதி. தீபகற்ப ஆறுகளில் 2வது பெரிய நதி கிருஷ்ணா நதி.
92வது கேள்வி, கிருஷ்ணா நதியின் நீளம் எவ்வளவு? கிருஷ்ணா நதியின் நீளம் எவ்வளவு? விடை 1400 கிலோமீட்டர்கள். 1400 கிலோமீட்டர்கள். 93வது கேள்வி, கிருஷ்ணா நதி உருவாகும் மாநிலம் எது? கிருஷ்ணா நதி எந்த மாநிலத்தில் உருவாகுதுன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை மகாராஷ்டிராவில் உருவாகுதுங்க. மகாராஷ்டிரா. 94வது கேள்வி, கிருஷ்ணா நதி வங்காள விரிகுடாவில் கலக்கும் இடம். உருவாகும் மாநிலம் மகாராஷ்டிரா. கடலில் கலக்கும் இடம் எதுன்னு கேட்குறாங்க. கடலில் கலக்கும் இடம் ஹம்சலா தேவி. ஹம்சலா தேவி. 95வது கேள்வி, கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா, பெடவாரு ஆகியவை எதோட துணை நதின்னு கேட்குறாங்க. கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா, பெடவாரு. துங்கபத்ரா இதில் தான் விஜயநகர அரசு அமைஞ்சிருக்கும். இதுக்கான பதில் இது எல்லாமே கிருஷ்ணா நதியுடைய துணை ஆறுகள். 96வது கேள்வி, தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படும் ஆறு எது? தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படும் ஆறு எது? இதுக்கான பதில் காவிரிங்க. தென்னிந்தியாவின் கங்கை காவிரி. 97வது கேள்வி, சிவசமுத்திரம் மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆகியவை எந்த டைப்பில் வரும்னு கேட்குறாங்க. சமவெளியா, தீவா, மலையா, பீடபூமியான்னு கேட்குறாங்க. இதுக்கான பதிலை நீங்கள் யோசிங்க. அதுக்குள்ளே நான் ஒரு டயலாகை பேசி விட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய எஃபர்ட் போட்டு நிறைய வீடியோக்களை மேக் பண்ணி நாங்கள் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கோம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக தேவைப்படுது. நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் போட மறந்துடுறீங்க. ஸோ மறக்காமல் லைக் போடுங்க. வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி, ஓகே, கேள்வியை பார்க்கலாங்களா? சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கப்பட்டினம் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தீவுகள். தீவுகள் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க, நல்லா பாருங்கள். ரெண்டுமே தீவுகள். 98வது கேள்வி, காவிரி ஆறு கடலில் கலக்கும் இடம் எது? காவிரி ஆறு கடலில் கலக்கும் இடம் பூம்புகார். பூம்புகாரில் தான் கலக்கும். பூம்புகார். 99வது கேள்வி, தீபகற்ப இந்தியாவில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் எத்தனை? தீபகற்ப இந்தியாவில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் எத்தனை? ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் தான் முக்கியம். இங்கே இருக்கிற 2-3 கேள்வியிலேருந்து கண்டிப்பாக கேள்வி வரும். போன எக்ஸாம்லேயும் வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்படின்னா 3 ஆறுகள். அடுத்து 100வது கேள்வி, மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் பொருந்தாதது. 3 ஆறுகள் மேற்கு நோக்கி பாயுது நம்ம சொன்னோம். இதில் பொருந்தாதது எது நம்ம சொல்லணும். இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா முசி என்பது வராது. நர்மதை, தபதி, மாகி இந்த 3ம் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். 101வது கேள்வி, நர்மதை ஆறு உருவாகும் மாநிலம். நர்மதைங்கிற ஆறு உருவாகும் மாநிலம் எது? விடை மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசில் அமர்கண்டா பீடபூமின்னு ஒரு பீடபூமி இருக்குது, அங்கே தான் உருவாகுது. 102வது கேள்வி, மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமான ஆறு எது? 3 ஆறு போகுதா, அதில் நீளமான ஆறு எதுன்னு கேட்குறாங்க. விடை நர்மதை ஆறு. ஃப்ரெண்ட்ஸ், இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமான ஆறு நர்மதை ஆறு. அடுத்த கேள்வி 103வது கேள்வி, நர்மதை ஆற்றின் நீளம் என்ன? நர்மதை ஆற்றின் நீளம் என்ன? விடை 1312 கிலோமீட்டர்கள். 1312 கிலோமீட்டர்கள். 104வது கேள்வி, பர்னா, ஹலுன், ஹரன், பஞ்சர், தூதி, சக்கார், டவா, கோலார் இவை எவற்றின் துணையாறுகள்? இந்த ஆறு எல்லாமே எவற்றின் துணையாறுன்னு கேட்குறாங்க. இதற்கான பதில் நர்மதை ஆற்றின் துணையாறுகள். 105வது கேள்வி, முல்டாய் என்ற இடத்தில் உருவாகும் ஆறு எது? இந்த முல்டாய் அப்படிங்கிற பகுதி மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இங்கே உருவாகும் ஆறு எதுன்னு கேட்குறாங்க. விடை தபதி. முல்டாய் என்ற இடத்தில் உருவாகும் ஆறு தபதி. 106வது கேள்வி, தபதி ஆறு உருவாகும் மாநிலம். இந்த முல்டாய் எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குங்க. மத்திய பிரதேசத்தில் தான் முல்டாய் இருக்குது. 107வது கேள்வி, தபதி ஆற்றின் நீளம் என்ன? தபதி ஆற்றின் நீளம் என்ன? இதற்கான பதில் 724 கிலோமீட்டர்கள். 724 கிலோமீட்டர்கள். 108வது கேள்வி, வாகி,
கோமை, அருணாவதி, அனர், நீசு, பஞ்சரா, போரி இவை எவற்றின் துணையாறுகள்? இது எல்லாமே எதோட துணையாறுன்னு கேட்குறாங்க. விடை தபதி. 109வது கேள்வி, பீகாரின் துயரம் என அழைக்கப்படும் ஆறு எது? ஃப்ரெண்ட்ஸ், இதை கேட்க வாய்ப்பு இருக்குது, கேட்டிருக்காங்க முன்னாடியே. பீகாரின் துயரம் என அழைக்கப்படும் ஆறு எது? விடை கோசி ஆறு. 110வது கேள்வி, கடைசி கேள்விங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்வியோட இந்த பாடம் கம்ப்ளீட்டாக முடியுது. 2 வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி பாகத்தை நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். முன்னாடி பாகத்தை பார்க்காதவங்க மறக்காமல் எண்டு ஸ்க்ரீனை கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஸ் என அழைக்கப்படுகிறது. 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஸ் என அழைக்கப்படுகிறது. விடை தீபகற்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 110 கேள்வியை பார்த்துட்டோம். ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 கேள்வி இருக்குது. அந்த வீடியோக்கான லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் இப்போ வந்திருக்கும். பார்க்கலைன்னா அதையும் கிளிக் பண்ணி பார்த்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.